தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும். சென்னையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு, நாளை மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. மக்களவையில் இன்று தாக்கலாகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. எம்பிக்கள் அனைவரும் ஆஜராக பாஜக கொறடா உத்தரவு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து போராட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. மத்திய அரசின் முடிவால் மாநில தேர்தல்கள் அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கும் என்றும் எதிர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் சேதமடைந்த பாலம் தற்காலிகமாக சீரமைப்பு. குரும்பூருக்கு வாகன போக்குவரத்து தொடக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடக்காததை நடந்ததாக சிலர் வதந்தி பரப்புகின்றனர். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கவில்லை என இளையராஜா விளக்கம். இந்தியா முழுவதும் 13,735 கிளார்க் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது SBI. இன்று முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டார் இலங்கை அதிபர் அனுரகுமார். இலங்கை தமிழ் மக்களின் நலன் காக்கப்படும் என நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை. காலை உணவு திட்டத்தால் 90% அதிகமான குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிப்பு. முதலமைச்சரிடம் மாநில திட்டக்குழு அறிக்கை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 4 நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள். தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழைநீரில் மூழ்கியுள்ள பயிர்கள். பயிர் சேத கணக்கெடுப்பு பணியை இன்றைக்குள் முடிக்க அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உத்தரவு. எந்த ஒரு விவசாயியும் விடுபடக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். விருதுநகரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமில் பயங்கர தீ விபத்து. 19 புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் எரிந்து சேதம். உலக செஸ் சாம்பியன் பட்டத்துடன் சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு. சென்னையில் நடந்த கிராண்ட் மாஸ்டர் போட்டி பயனுள்ளதாக இருந்ததாக நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னை கிராண்ட் மாஸ்டர் டெஸ்ட் டோர்னமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த சாம்பியன் வாங்க? ஆமா, கவர்மெண்ட் நடத்தினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால தான் கேண்டிடேட்ஸ் ஷார்ட்டே கிடைச்சது. அதனால ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. திருச்சியில் நாக்கை பிளந்து டாட்டூ குத்தும் வீடியோ வெளியீடு. டாட்டூ கடை உரிமையாளர் மற்றும் டாட்டூ போட்டுக்கொண்டவர் கைது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆத்தங்குடி டைல்ஸ் குறித்து நடிகர் தீபக் அவதூறாக பேசியதாக புகார். தனியார் டிவியில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நடிகர் விஜய் சேதுபதி மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடி வரும் இந்திய அணி. உணவு இடைவேளைக்கு முன்பு வரை 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்கள் சேர்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யலாம் என்றும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு, வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனால் பாஜக எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் மக்களவைக்கு வர கொறடா உத்தரவிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த 12ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து அரசியலமைப்பு 129வது சட்ட திருத்தம் உட்பட 2 மசோதாக்களை நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகம் செய்து நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. வருகின்ற 20ஆம் தேதியுடன் குளிர்கால கூட்டத்தொடர் முடிவடையும் சூழலில் நேற்றே 2 மசோதாக்களையும் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்வார் என செய்தி வெளியான நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 2 சட்ட மசோதாக்களை சட்ட அமைச்சர் அறிமுகப்படுத்தி தாக்கல் செய்வார் என்று நிகழ்ச்சி நிரலில் பட்டியலிடப்பட்டுள்ளது. அதானி விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதா மீதான விவாதம் மக்களவையில் அமளியின்றி நடக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை அடித்துவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் விதமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை மத்திய அரசு மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இந்தியாவை ஆபத்துமிக்க ஒற்றையாட்சி முறைக்கு கொண்டு செல்லும் என்றும் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தை அழித்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். கூட்டாட்சி முறைக்கு எதிரான நடைமுறையில் சாத்தியமில்லாத இந்த திட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்புக்கு எதிரான இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அரசியல் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் என்றும் ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த பாஜக முயற்சி செய்வதாகவும் சாடியுள்ளார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு தங்களது நாட்டை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை அதிபராக கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி பதவியேற்ற அனுரகுமார திசநாயக்க தன்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளார். 3 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் அனுரகுமார திசநாயக்க சந்தித்து பேசினார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் இரட்டை வரி விதிப்பை தடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையை சேர்ந்த குடியுரிமை சேவை அதிகாரிகளுக்கு திறன் வளர்ச்சி பயிற்சி அளிக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசநாயக்காவுடன் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, படகு சேவை மற்றும் சென்னை யாழ்ப்பாணம் இடையான விமான சேவைகள் மூலமாக சுற்றுலா ஊக்குவிக்கப்பட்டதுடன் நம்முடைய கலாச்சார உறவு வலுவடைந்திருப்பதாக தெரிவித்தார். நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையேயான படகு போக்குவரத்தை தொடர்ந்து ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே படகு போக்குவரத்து தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேசியதாகவும் மனிதநேய அடிப்படையில் இந்த விவகாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். हमने मछुआरों की आजीविका से जुड़े मुद्दों पर भी चर्चा की. हम सहमत हैं कि हमें इस मामले में एक मानवीय अप्रोच के साथ आगे बढ़ना चाहिए. हमने श्रीलंका में रिकंस्ट्रक्शन
और रिकंसिलिएशन पर भी बात की। தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை இலங்கை அரசு பூர்த்தி செய்யும் என்று நம்புவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கையின் அரசியல் சாசனத்தை முழுமையாக அமல்படுத்துவது என்ற உறுதிப்பாட்டை நிறைவேற்றும் என்று நம்புவதாகவும் கூறினார். மேலும் மாகாண தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கிந்திய மாகாணங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய 200 மாணவர்களுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையை சேர்ந்த 1500 குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய இலங்கை அதிபர், இரு நாடுகளுக்கும் இடையான மீனவர்கள் பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் நீடித்த தீர்வை காண விரும்புவதாக கூறினார். மீன்பிடி தொழிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுருக்குமடி வலை மீன்பிடிப்பு முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அனுரகுமாரா கேட்டுக்கொண்டார். இலங்கையில் இறையாண்மை மற்றும் எல்லை ஒருங்கிணைப்பை பாதுகாப்போம் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும், இந்தியாவின் நலனுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு தங்களுடைய நாட்டு மண்ணை பயன்படுத்த மாட்டோம் என்று தான் உறுதியளித்ததாகவும் இலங்கை அதிபர் தெரிவித்தார்.